வெல்கம் டு த கோட் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஆங்குலர் டெஸ்டிங்கில் சர்வீஸில் எப்படி டிபெண்டன்சிலாம் டெஸ்ட் பண்ணுறது அண்ட் கிரியேட் ஸ்பை ஆன் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ என்னோடய ஆங்குலர் அப்ளிகேஷனில் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த சர்வீஸ் ஃபைலில் நம்ம ஸ்பெக்ஸ் எழுதியிருக்கோம், ஒரு 2 ஸ்பெக்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷனுக்கு. அண்ட் அகைன் நான் இன்னொரு சர்வீஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், சர்வீஸ் 2ன்னு சொல்லி. ஸோ இந்த சர்வீஸ் 2 ஃபைலில் நான் ஒரு நியூ மெத்தட் எழுதுகிறேன், ஃப்ரம் சர்வீஸ் 2. ஜஸ்ட்டு இந்த மெத்தடில் நான் லாக் மட்டும் பண்ணுறேன். I am from service 2. ஸோ ஓகே, நான் இந்த சர்வீஸ் 2 ஃபைலில் ஜஸ்ட் ஒரு மெத்தட் மட்டும் எழுதியிருக்கேன். இந்த சர்வீஸ் ஃபைலில் எனக்கு அந்த சர்வீஸ் 2 ஃபைல் டிபெண்டன்சியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் அதை இன்ஜெக்ட் பண்ணுறேன் கன்ஸ்ட்ரக்டரில், சர்வீஸ் 2ன்னு சொல்லி சர்வீஸ் 2. ஓகே, இதை இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். நம்ம மல்டிப்ளை மெத்தடில் நான் அந்த பர்டிகுலர் சர்வீஸை கால் பண்ண அந்த மெத்தடை கால் பண்ணுறேன். சர்வீஸ் 2ல் இருக்க டாட் ஃப்ரம் சர்வீஸ். ஓகே, இந்த மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எழுதின டெஸ்ட் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரர் அடிக்கும். ஏன் இந்த எரர் அடிக்குது? ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம், க்ரோமில் என்ன எரர் அடிக்குது. ஸோ பண்டில் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே நமக்கு எரர் த்ரோ பண்ணது நல்லா தெரியும். ஆனால் இங்கே எரர் தெரியும், அந்த எரர் அடிக்கிறது. பிகாஸ் நம்ம அந்த டிபெண்டன்சி கொடுத்துருக்கோம், பட் சர்வீஸ் நாட் ப்ரொவைடர்னு காமிக்குது. ஓகே, ஸோ இது எப்படி நான் ரிசால்வ் பண்ணுறதுன்னா, அகெயின் நான் another இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் ஃபார் தட் சர்வீஸ் 2 ஃபைலுக்கு. இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும் அகெயின். ஸோ அதை கிரியேட் பண்ணால் தான் எனக்கு இந்த கன்சோலாக தூக்கிடுறேன், பிஃபோர் ஈச் கன்சோலாக. ஸோ சர்வீஸ் 2வை நான் இங்கே இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறேன், நியூ சர்வீஸ். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதை இங்கே பாஸ் பண்ணுறேன். ஏன்? பிகாஸ் நான் அதை பேராமீட்டரை பாஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு எரர் ரிசால்வ் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம டிபெண்டன்சியை இது பண்ணுவோம். ஸோ இப்போது ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே இப்போ பார்க்கலாம் கன்சோலில் என்ன ஆகுதுன்னா, அப்ளிகேஷன் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் டிபெண்டன்சியை நம்ம பாஸ் பண்ணி இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ எனக்கு என்ன இதுனா, இப்போ நான் இந்த மல்டிப்ளை மெத்தட்குள்ளே இந்த சர்வீஸ் 2ன்ற இந்த பர்டிகுலர் மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். எனக்கு இது ஆக்சுவலாக கால் ஆச்சா இல்லையான்னு எனக்கு தெரியணும். ஸோ எப்படி அதை கால் ஆச்சா இல்லையான்றதை நான் கண்டுபிடிக்கிறது. லைக் நான் இப்போ கன்சோலாக போட்டிருக்கேன், இங்கே ஐ ஆம் ஃப்ரம் சர்வீஸ் 2 கால் இருக்கிறது தெரியுது, ஓகேங்களா? கன்சோல் லாக். பட் எனக்கு ஆக்சுவலாக அது கால் ஆச்சா இல்லையான்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நான் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதணும். இந்த மெத்தட் கால் ஆச்சா இல்லையான்றதுக்கு நான் ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்பையான் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ ஸ்பையான் எதுக்குன்னா, அந்த பர்டிகுலர் மெத்தட் கால் ஆச்சா இல்லையான்றதை நம்ம ஸ்பை பண்ணிக்கலாம். பேசிக்காக அதுக்கு தான் ஸ்பையான் யூஸ் பண்ணுறோம். ஸ்பையான்றது ஒன் ஆஃப் த ஜாஸ்மின் ஃப்ரேம்வொர்க்கோடைய ஃபங்க்ஷன், லைக் டிஸ்கிரைப் இட் எக்ஸ்பெக்ட் மாதிரி அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதுகிறோம் ஃபார் தட்காக. இட் ஸ்பை த சர்வீஸ் 2 மெத்தட். சர்வீஸ் 2 மெத்தடை நம்ம ஸ்பை பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ எப்படி ஸ்பை பண்ண போகிறோம்னா, அதுக்கான ஸ்பை
spy_on அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் 2 பேராமீட்டர் அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த பர்டிகுலர் சர்வீஸ். இப்போ நான் எந்த சர்வீஸ் 2வில் இருக்கிற அந்த மெத்தடை தானே நான் சர்வீஸ் 2வில் இருக்க அந்த மெத்தடை தான் நான் ஸ்பை பண்ண போகிறேன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் சர்வீஸோடைய இன்ஸ்டன்சஸ் பாஸ் பண்ணணும். செகண்ட் பேராமீட்டர் வந்து அந்த மெத்தட் அதை ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணணும். நான் இப்போது இந்த ஃபார்ம் டு சர்வீஸை தான் இந்த ஃபார்ம் டு சர்வீஸ் மெத்தட் சர்வீஸ் மெத்தட் 2வை தான் நான் ஸ்பை பண்ண போகிறேன். ஸோ அந்த மெத்தடை நான் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, ஸோ பாருங்கள், இதை நான் ஸ்பை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பெக்ட் ஸோ அகெயின் இப்போது நான் சேம் திங்ஸை பண்ணுறேன். நான் அகெயின் திருப்பி இந்த மல்டிப்ளிகேஷனை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு அப்போ தான் அந்த மெத்தட் கால் ஆச்சா இல்லையா நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி ஸ்பை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது கால் ஆகுது. இந்த சர்வீஸ் மல்டிப்ளை கால் ஆகும்போது அந்த பர்டிகுலர் சர்வீஸ் டு மெத்தடும் கால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, எக்ஸ்பெக்ட் சர்வீஸ் 2 டாட் அந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து இந்த எக்ஸ்பெக்ட்ல டு ஹேவ் பீன் கால்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது எதுக்குன்னா, அந்த பர்டிகுலர் சர்வீஸ் 2ல இருக்க அந்த பர்டிகுலர் மெத்தட் கால் ஆச்சா இல்லையான்றதை நமக்கு ஷோ பண்ணும். ஸோ நம்ம இப்போ அவுட்புட் பார்த்தோன்னா, ஆல்சோ ஜஸ்ட் நம்ம ஸ்பை தான் பண்ணுறோம். நம்ம அந்த மெத்தடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஸ்பை பண்ணுறோம். அது கால் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஸ்பை தான் பண்ணுவோமே கண்டி, நம்ம அந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 3 சர்வீஸ் கால் நடந்திருக்கு. நம்ம வெறும் 2 எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்க, ஒன்று தூக்கி விட்டுருவோம். ஸோ மேலே எனக்கு 2 ஸ்பெக்ஸ் தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்களா? ஒரு ஸ்பெக்கில் நான் எதுவும் ஸ்பை பண்ணல, ஜஸ்ட்டு கால் பண்ணுறேன். ஓகேவா? அந்த மல்டிப்ளை மெத்தடை நான் கால் பண்ணுறேன். இன்னொருத்தில் என்ன பண்ணுறேன்னா, அந்த டிபெண்டன்சியை நான் ஸ்பை பண்ணிவிட்டு டிபெண்டன்சி சர்வீஸ் ஸ்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரிசல்ட் மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. கன்சோல் லாக் நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், சர்வீஸ் கால்னு வருது. ஆனால் ஐஎம் ஃப்ரம் சர்வீஸ் ஒன்று தான் வந்திருக்கு. மீன்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம 2 சர்வீஸுமே பாஸ் ஆகிருக்கு. இந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் கால் ஆனதுக்கு சர்வீஸ் கால்டு. ஓகேங்களா? செகண்ட் அதுக்குள்ளே சர்வீஸ் கால் மீன்ஸ் இது கன்சோல் லாகில் வருது. இந்த பர்டிகுலர் சர்வீஸ் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஃப்ரம் டு சர்வீஸை கால் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் டு சர்வீஸ் கால் பண்ணதில் அந்த மெத்தட் ஃபுல்லாகவே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேவா? எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு இந்த கன்சோல் லாக் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு இங்கே. பட் அகெயின் செகண்ட் திங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஸ்பெக்குக்கு அந்த ஐஎம் ஃப்ரம் சர்வீஸ் 2 வந்து கால் ஆகலை. பட் நமக்கு ஏன் கால் ஆகலைன்னா, நம்ம ஜஸ்ட்டு ஸ்பை தான் பண்ணுறோம். அது எக்ஸிக்யூட்டாக ஆகுதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட்கே சொல்கிறோம். இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா டு ஹவ் பீன் கால்டு. ஸோ அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நம்ம டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிறதுக்கான ரீசன் அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் நான் ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணலை. அது எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பார்க்க மட்டும் தான் செய்கிறோம் யூஸிங் த ஸ்பை_on. ஸோ இதை வச்சு நம்ம ஆக்சுவலாக அந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். அது எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம் ஏதாச்சும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகே, நான் ஒரு பர்டிகுலர் சர்வீஸில் இருக்கிற ஒரு மெத்தடை நான் இந்த மாதிரி செக் பண்ணேன். என்டையர் சர்வீஸே நான் செக் பண்ண முடியுமா? இப்போது நான் சர்வீஸ் 2ல இங்கே பாருங்கள், நான் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து கன்சோல் லாக் போடுறேன். கன்சோல் லாக் சர்வீஸ் 2 அப்படின்னு போடுறேன்னா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும் போது இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஓகேங்களா? கரெக்டா? எனக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது நான் இப்போ லைக் என்னுடைய கன்ஸ்ட்ரக்டரில் நான் ஒரு ஏபி கால் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இதுக்கு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணேன்னா
கண்டிப்பாக இந்த இடத்துல நான் ஏபிஐ கால் பண்ணியிருந்தேன்னா அது கால் ஆகிடும். ஸோ நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணால் எனக்கு ஏபிஐ கால் ஆகிடும். பட் எனக்கு ஏபிஐ கால் ஆகக்கூடாது அப்படின்னா ஜாஸ்மினில் ஒரு ஃபங்க்ஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதுதான் கிரியேட் ஸ்பை ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அதை வச்சு நான் மார்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணணும். மீன்ஸ் அதோடைய எக்ஸாக்ட் மார்க் சர்வீஸை நான் இந்த பர்டிகுலர் சர்வீஸ் 2 உடைய எக்ஸாக்ட் மார்க் சர்வீஸை அப்படியே நான் கிரியேட் பண்ணலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இப்போது ஒரு ரியல் சினாரியில் நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் பண்ணால் அது கால் ஆகிடும். பட் நான் இதுக்கான மார்க் சர்வீஸ் எடுத்து கால் பண்ணேன்னா எனக்கு அதோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். பட் எனக்கு ஆக்சுவலாக அந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுவுமே கால் ஆகாது. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த க்ரோம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். நான் இந்த 2 ஸ்பெக் எழுதியிருக்கேன்ல, ஸோ இந்த 2 ஸ்பெக்குக்குமே எனக்கு டிபெண்டன்சி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது பாருங்கள், சர்வீஸ் 2 கால் ஆகுது, சர்வீஸ் கால் அதுக்கப்புறம் நடக்குது, அப்புறம் சர்வீஸ் 2 கால் ஐ எம் ஃப்ரம் சர்வீஸ். ஸோ எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிபெண்டன்சிலாம் எடுத்து விட்டு நம்ம ஒரே சர்வீஸ்லேயே பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ console.log மட்டும் ஓகே. இப்போ நார்மலாக ஒரே ஒரு சர்வீஸ் எடுத்துங்க. இந்த சர்வீஸ்க்கு நம்ம ஸ்பெக் எழுதியிருக்கோம், இதெல்லாம் தூக்கி விட்டுருவோம். ஓகே, ஸ்பையான அவ்வளோதான். நெக்ஸ்ட் அவ்வளோ அது முடிஞ்சிச்சு. இப்போ சர்வீஸ் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். மீன்ஸ் சர்வீஸோட இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்படி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதால் எனக்கு என்ன ஆச்சு, இந்த சர்வீஸோடைய கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி சர்வீஸ் கால்டுன்னு வந்துருச்சு. பிகாஸ் நான் அதோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகும்னா, நான் இப்போ இந்த சர்வீஸில் இந்த இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் ஏபிஐ கால் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஸோ நான் இப்போது டெஸ்ட் பண்ணும்போது நான் இப்போது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணேன்னா எனக்கு ஏபிஐ கால் ஆகிடும். பட் ஆக்சுவலாக எனக்கு கால் ஆகக்கூடாது ஆன் டெஸ்டிங்கில். ஓகேங்களா, ஸோ நான் என்ன பண்ணலான்னா, இப்போ பார்த்த ஸ்பை ஆன் மாதிரி இந்த என்டையர் சர்வீஸுமே நான் ஒரு மார்க் சர்வீஸ் மாதிரி கொடுத்தேன்னா, மார்க் சர்வீஸ் இந்த சென்ஸ் அதோட இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். பட் எல்லா மெத்தட்ஸும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனால் அதில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எதுவுமே கால் ஆகாது. ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த கிரியேட் ஸ்பைன்ற ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கன்சோலில் சர்வீஸ் கால்டுன்னு வருது. பிகாஸ் என்னுடைய இந்த சர்வீஸ்க்கு நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணதால இந்த சர்வீஸ் கால் அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி வருது. பட் எனக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி கால் ஆகக்கூடாது. இதை நான் மார்க் சர்வீஸாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு சர்வீஸ் சர்வீஸ் டிஃபைன் பண்ணுங்க. சர்வீஸ் ஈக்குவல் டு கிரியேட் ஸ்பை ஜாஸ்மின் டாட் கிரியேட் ஸ்பை ஆப்ஜெக்ட். இதுக்குள்ள நம்ம எந்த சர்வீஸ்க்கு மார்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணுறோமோ அந்த சர்வீஸ் நேமை ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணுங்க. செகண்ட் பேராமீட்டர் லிஸ்ட் ஆஃப் மெத்தட், இதில் எந்தெந்த மெத்தட்லாம் நம்ம ஸ்பை பண்ண போகிறோமோ ஸோ அந்த மெத்தட் வந்து ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் ஆகுது. அது எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். லைக் இப்போ இதில் என்ன இருக்குன்னா, எனக்கு இப்போ இந்த சர்வீஸ்லாம் அந்த மெத்தடாக இருக்குது. ஸோ இதுக்கு கிரியேட் சர்வீஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகாது. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் அகெயின் அண்ட் அகெயின் ஈச் டைமும் ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கணுமா? சர்வீஸ் ஈக்குவல் டு நியூ சர்வீஸ்னு இந்த மாதிரி இப்போ எனக்கு ஒரு 5 டிபெண்டன்சி இருக்குன்னா நான் 5 டிபெண்டன்சிக்கு சர்வீஸ் கிரியேட் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா அப்படின்னா இல்லை. ஆங்குலரில் டிஃபால்ட்டாகவே டெஸ்ட்பெட்ன்ற ஒரு மாடியூலை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்டன்ஸை நான் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்வீஸ் 2ல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்ல, இங்கேயே இருக்குது பிஃபோர் ஈச்சில் இங்கே டெஸ்ட்பெட்னு இருக்குது பாருங்கள். இதை நம்மளே பண்ணலாம் வாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன்.
ஸோ நம்மளுடைய டிஸ்கிரைப் நம்ம ஸ்வீட்டை ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து சர்வீஸ் கமா இந்த இதில் நம்ம ஸ்பெக் எழுதலாம். ஸ்பெக்கு முன்னாடி பிஃபோர்லேயே நம்ம போட்டுக்கலாம். பிஃபோர் ஈச், ஏன்னா நம்ம எல்லா ஸ்பெக் எழுதும் போதும் இது கால் ஆகும். ஸோ ஈஸியாகவே இருக்கும். இது ஒரு ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டெஸ்ட்பெட்ன்ற ஆங்குலருடைய மாடியூலை இம்போர்ட் பண்ணணும். டெஸ்ட்பெட். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக பதில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். டெஸ்ட்பெட் டாட் கான்ஃபிகர் டெஸ்டிங் மாடியூல். இது ஒரு லைக் காம்பனன்ட்ஸில் இருக்க மாதிரி நம்ம எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணுவோம். லைக் ப்ரொவைடர்ஸ், இம்போர்ட் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம சர்வீஸ்லாம் எதாவது காம்பனன்ட்ஸ் மாடியூல் எப்படி ப்ரொவைடர்ஸ் மூலிமா பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கே ப்ரொவைடர்ஸில் எனக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் நான் ப்ரொவைட் பண்ண போகிறேனோ அந்த சர்வீஸ் இங்கே நான் வந்து 2 சர்வீஸ் எழுதியிருக்கேன். ஸோ 2 சர்வீஸ் 2 சர்வீஸ் 1 இது 2த்தையும் போட்டுட்டு சர்வீஸ் 2 ஸோ ஓகே, இதை டெஸ்ட்பெட் போட்டு அடிச்சு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன போடுவோம்னா இதோடைய இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணணும்ல. ஸோ லெட்ஸ் டிக்ளேர், ரெண்டுத்தையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். லெட் சர்வி serve1 equal to service serve2 service. ஸோ இங்கே நான் அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவேன். எப்படின்னா serve1 equal to testbed டாட் இன்ஜெக்ட் கொடுத்து இந்த பர்டிகுலர் சர்வீஸ் நேமை இன்ஜெக்ட் பண்ணிப்பேன். ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியும் பண்ணலாம், ஆர் இது இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இது காம்பனன்ட்ஸில் வரையிலே இது இந்த டெஸ்ட்பெட் டாட் கான்ஃபிகர் டெஸ்டிங் மாடல் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காம்பனன்ட்ஸில் டெஸ்ட் பண்ணும்போது. பிகாஸ் அங்கே நிறைய டிபெண்டன்சி இருக்கும். லைக் ஒரு காம்பனண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் HTML பார்க்கணும், CSS இருக்குது, அதுக்கப்புறம் அந்த JS ஃபைல் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கிறதால அங்கே மேனிப்புலேஷனுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டெஸ்ட்பெட் டாட் கான்ஃபிகரில். பட் இந்த லைக் சர்வீஸ் ஃபைல், டைரக்டிவ்ஸ் பைப்ஸ்லாம் வெறும் ஒரே ஒரு TS ஃபைல் தான் இருக்க போகுது, ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸை நியூ போட்டு கிரியேட் பண்ணிக்கலாம், ஆர் இந்த வேலையும் ப்ரொவைட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம டிஃபால்ட்டாக ஒரு டைரக்டிவ் ஒரு சர்வீஸ் எது கிரியேட் பண்ணணும்னாலுமே நீங்கள் பாருங்கள், நான் இங்கே டைரக்டிவ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கெலாம் அவங்க நியூ போட்டு கிரியேட் பண்ணுவாங்க. பட் நான் இங்கே ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த காம்பனன்ட் வந்தீங்கன்னா அவங்க டெஸ்ட்பெட்டை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டெஸ்ட்பெட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம், ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்கே இப்போ என்னென்னா இதை பண்ணியாச்சு. ஸோ ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மாதிரியே தான், ஜஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ஸ்பெக் எழுதுற அந்த பர்டிகுலர் ஸ்பெக் நேமை அந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணோம்னா முடிஞ்சது. இவ்வளோ தான் சர்வீஸில் எப்படி ஒரு வேல்யூஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம். சர்வீஸில் ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டெஸ்ட் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ஸ்பை பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் காம்பனண்ட்டை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எப்படி ஸ்பெக்ஸ் எழுதுறது. தேங்க்யூ.